மீனா இந்த கோட்ரஸை செந்திலுக்கே தெரியாம கேன்சல் பண்றதை விட்டுட்டு கோட்ரஸையும் கேன்சல் பண்ணாம வீட்லயும் வந்து நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறது பார்க்க கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்குன்னு நீங்களும் நினைச்சா மறக்காம லிக் பண்ணி உங்க தடவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோல என்ன நடக்க போறதுன்ற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க ஒரு பக்கம் செந்தில் வேலை கிடைச்சதுல இருந்தே ரொம்பவுமே ஆட்டிடியூட் காட்டுறதும் வீட்டுல இருக்கவங்க யாரையுமே மதிக்காததுமா அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமா இனிமேல நம்ம அப்பா பேச்சை கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்ல. அதான் நம்ம கையில சம்பாத்தியம் வருது, எல்லாத்தையுமே நம்மளே பாத்துக்கலாம். எதுக்கு இன்னமும் இந்த வீட்டுல இருந்துகிட்டு அதான் கவர்மெண்ட்ல இருந்து குவார்டர்ஸ் தராங்க, நம்ம பேசாம அங்கேயே போயிடலாம்னு சொல்லி முடிவெடுத்தது மட்டும் இல்லாம நேரா வந்து இந்த விஷயத்த பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் சொன்னவரு ஒழுங்கா கூட சொல்லாம ரொம்பவுமே தெனாவெட்டாவும் அவ்வளவு தூரம் வீட்டுல பெத்தவங்க எதுக்குடா விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமலையும் ஏதோ வீட்டுல இருந்து இவ்வளவு நாளா கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாதிரி எப்படியோ இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கொஞ்சம் கூட ஒரு பாசப்பற்றே இல்லாம மனசு புண்படுத்துற மாதிரி பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. அங்க கோமதி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. சும்மா அழுது நாடகம் போடாதமா, நான் என்ன இங்க தானே போறேன், ஏன்னா வெளிநாட்டுக்கா போறேன், என்ன வந்து பார்க்கவா முடியாது, வேணும்னா நீயும் என் கூட வந்துருமா, உன் புருஷனோட தொந்தரவுல இருந்து நீயும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப மனசு புண்படுற மாதிரி பேசுறாரு. எதுக்குதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரோ தெரியல. செந்தில் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு கோமதி ஒரு கட்டத்துல உன்னோட விருப்பம்டா, நீ என்னமோ பண்ணு, இதுதான் நான் உன்கிட்ட அழுகிற கடைசி அழுக, இதுக்கப்புறமா நான் உன்கிட்ட வந்து நின்னு அழுதுட்டு இருந்தேனா அப்ப உன் செருப்பை கொண்டு என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவுமே கோவமா கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. மீனா இன்னொரு பக்கம் பாண்டியன் கிட்ட இதெல்லாம் தப்புதான் மாமா, எதுக்கு அவர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு தெரியல, சத்தியமா எனக்கு உங்களை எல்லாம் விட்டு போகணும்னு எந்த ஒரு ஆசையுமே இல்ல, அவர் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமா, அவர் ஏதோ வேலை கிடைச்சதுல தெரியாம இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு, சத்தியமா நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. சரி சொன்ன வாக்க காப்பாத்தணுமேனு நேரா வந்து செந்தில் கிட்ட மீனா நம்ம இனிமே அங்க போக முடியாதுங்க, நான் அந்த கோட்ரஸை கேன்சல் பண்ண போறேன், நம்ம இங்கதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ரொம்பவுமே கோவப்பட்ட செந்தில் இருந்துட்டு யாருமே இந்த வீட்டுல என் பேச்ச கேட்கவே மாட்டீங்களா, அவங்க தான் என் பேச்ச கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீ என் பேச்ச கேட்க மாட்டற, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா மீனா, இவ்வளவு நாளா உங்க பேச்ச தானே நான் கேட்டுட்டு இருந்தேன், இப்ப கொஞ்ச நாளைக்கு என் பேச்ச கேட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் எந்த ஒரு முடிவுமே நானும் எடுக்க கூடாதா, அப்படியே முடிவு எடுத்தாலும் அது தப்புன்னு சொல்றீங்க, எந்த விதத்துல நான் தப்பா முடிவெடுத்தேன், என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கா போறேன், இங்க பக்கத்துல தானே போறோம்னு சொல்றேன், வாரானா வந்து பாத்துட்டு போவோம், அதுக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் என் பேச்ச கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதான் இப்ப நான் வேலைக்கு போறேன்ல, சம்பாதிக்கிறேன்ல, இதுக்கு முன்னாடி தான் கையில எந்த ஒரு காசுமே இல்லாம இருந்தேன், அதனாலதான் நீ என் பேச்ச எதுவுமே மதிக்காம இருந்த, நான் பேசுறது எதையுமே கேட்காம இருந்த, உன் பேச்ச மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் நான் வேலைக்கு போறேன்ல, என் பேச்ச கேட்டா உனக்கு என்ன மீனா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவமா பேசுறாரு. அப்பதான் மீனா இருந்துட்டு என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் மரியாதையே இல்லாம பேசுனீங்க, இப்ப என்னடா என்கிட்டயே இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு வேலை தானே உங்களுக்கு கிடைச்சது, கையில பணத்தை பார்த்த உடனே யாருக்குமே உங்களுக்கு மரியாதை தரணும்னு தோணலையா, இருக்கிற பாசம்லாம் எங்கெங்க போச்சு, எங்க இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்டு வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நான் இப்பவே போன் பண்ணி குவார்டர்ஸ் கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மீனா இங்க சொல்லிட்டு இருக்க. நீ கேன்சல் பண்ணிட்டா வேற எந்த வீட்டுமே பிடிச்சு போக முடியாதா, உன் குவார்டர்ஸ் கேன்சல் பண்ணா என்ன, வேற வீடு பிடிச்சு கூட நான் போவேன், நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு இங்க செந்தில் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அப்பதான் மீனா உங்களுக்கு வேலை எப்படி கிடைச்சதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க, நீங்க ஒன்னும் முறைப்படியா எக்ஸாம் எழுதியோ இல்ல கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆகிய போல மாமா கொடுத்த 10 லட்ச ரூபாய் பணத்தை லஞ்சமா கொடுத்து வேலை வாங்கி போயிருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க, நாளை பின்ன இந்த விஷயம் மட்டும் என்கிட்ட வெளியே தெரிஞ்சோ இல்ல யார்ட்டையாச்சும் நீங்க மாட்டிக்கிட்டோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வெளியே வந்துச்சுன்னு வைங்க, உங்க வேலையில இருந்து இந்த குடும்ப மரியாதையே போயிரும், அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு வேலை கிடைச்சிருச்சே இனிமே நம்ம வச்சதுதான் ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, கடவுள் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு, கண்டிப்பா ஒரு நாள் வசமா ஆப்பு வைப்பாரு, அப்ப உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஒழுங்கு மரியாதை சொல்ற பேச்சு கேட்டுட்டு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் செந்தில் என்ன மீனா மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க, விட்டா நீயே போலீஸுக்கு போன் போட்டு என் புருஷன் லஞ்சம் கொடுத்துதான் வேலை வாங்கினார் அப்படின்னு சொல்லுவ போலயே, நல்லா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக திரும்புறீங்களா, நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போறது உறுதிதான், நீ இஷ்டம் இருந்தா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் செந்தில் மரியாதை இல்லாம தான் பேசிட்டு இருக்காரு. செந்திலோட ஆட்டத்தை அடக்கணும்னா அவரு கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வேலையில ஏதாச்சும் அடிபட்டாதான் உண்டு, அதுவரையும் செந்தில் இப்படிதான் ஓவர் ஆட்டிடியூட் கட்டிட்டு இருப்பாரு. அதனால செந்திலுக்கு பாடம் புகட்டுற மாதிரி பாண்டியனோட கஷ்டம்னா என்னன்னு தெரியற மாதிரி ஏதாச்சும் ஒரு அடி விழுந்தா செந்திலோட ஆட்டம் கொஞ்சம் குறையும் நீங்களும் நினைச்சா மறக்காம லிக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.